ஜெஃப்னா கல்லூரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 2ஆம் தேதி ஜூலை மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக சம்பந்தனின் புகழுடலுக்கு பிரமுகர்கள் அஞ்சலிப்பு. இலங்கை தமிழரசுக் கட்சியின் மறைந்த சிரேஷ்ட தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ராஜபரோதயம் சம்பந்தனின் புகழுடலுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், வெளிநாட்டு தூதுவர்கள் என பிரமுகர்கள் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். சம்பந்தனின் புகழுடல் கொழும்பு பொருளையில் உள்ள தனியார் மலர்ச்சாலையில் நேற்று அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இதன்போதே நேற்று காலை முதல் பிரமுகர்கள் பலரும் அவரின் புகழுடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். இதைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் இன்று பிற்பகல் சம்பந்தனின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது. அதைத் தொடர்ந்து அவரின் புகழுடல் திருகோணமலைக்கு எடுத்துச் செல்லப்பட உள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அதிகார பகிர்வுதான் சம்பந்தருக்கான அஞ்சலி, நாடாளுமன்றில் ரணில் நேற்று தெரிவிப்பு. மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினரான ரா சம்பந்தன் எப்பொழுதும் இலங்கையின் ஆழ்புல ஒருமைப்பாட்டிற்காக பங்காற்றினார். அதிகார பகிர்வு மேற்கொள்ளப்பட வேண்டிய விதம் தொடர்பில் அவருக்கு தனியான நிலைப்பாடு இருந்தது. அதை நிறைவேற்றுவதே அவருக்கான அஞ்சலி என்று ஜனாதிபதி ரணில் தெரிவித்தார். ரா சம்பந்தனின் மறைவு தொடர்பில் நாடாளுமன்றத்தில் நேற்று அவர் மேலும் தெரிவித்ததாவது: நான் இந்த உரையாற்றும் போது அன்று என்னுடன் நாடாளுமன்றத்துக்கு வந்தவர்களில் எஞ்சியிருந்த எனது சகாக்களில் ஒருவரான நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பந்தன் இப்போது எங்களுடன் இல்லை. மிகவும் கடினமான காலகட்டங்களில் அவருடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர் ஆற்றிய பங்களிப்பை நன்றியுடன் நினைவு கூறுகின்றேன். அவர் தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகியவற்றை பிரதிநிதித்துவப்படுத்திய போதிலும் அவர் எப்போதும் இலங்கையின் ஆழ்புல ஒருமைப்பாட்டுக்காகவே பங்காற்றினார். ஒருமுறை அவர் என்னுடன் உரையாற்றும் போது, ரணில், நான் நாட்டை பிரிப்பேன் என்று நினைக்கின்றீர்களா? நான் சிறுவனாக இருந்தபோது 1948ஆம் ஆண்டில் நாடு சுதந்திரம் பெறுவதை பார்க்க சென்றிருந்தேன் என்று அவர் என்னிடம் குறிப்பிட்டார். அதை காணும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை. எம்மில் பலர் அப்போது பிறக்கவே இல்லை. ஆனால் அதிகார பகிர்வு தொடர்பில் அவர் தனித்துவமான நிலைப்பாட்டை கொண்டிருந்தார். அதை பற்றி விவாதம் செய்ய அவசியமில்லை. அவர் அதற்கான போதுமான பங்கை செய்துள்ளதாக நினைக்கின்றேன். அதனை நிறைவு செய்ய இன்னும் கொஞ்சம் பங்காற்ற வேண்டியுள்ளது. மேலும் அந்த வேலைகளை நிறைவு செய்வதே அவருக்கு செய்யக்கூடிய மிக உயர்ந்த பங்களிப்பாக இருக்கும் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பயணத்தை மாற்றினால் படுகுழியில் தான் வீழ்வோம், நாடாளுமன்றத்தில் நேற்று ரணில் கருத்து. தொங்கு பாலத்தின் கஷ்டமான பயணத்தில் தொடர்ந்து செல்ல வேண்டியுள்ளது. ஜார் ஆட்சிக்கு வந்தாலும் திரும்பி வர முடியாது. மீண்டும் வேறு வழியில் திரும்பிச் செல்ல முற்பட்டால் 25 தொடக்கம் 30 வருடங்களுக்கு மீட்டெடுக்க முடியாத நிலைக்குள் நாடு தள்ளப்படும் என்று ஜனாதிபதி ரணில் நேற்று தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: அரசாங்கத்துக்கும் விமர்சகர்களுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கிறது. அதேபோல் அரசாங்கத்திற்கும் வெட்டி பேச்சாளர்களுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கின்றது. அதேபோல் வாய்ச்சவடால் பேர்வழிகளுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கின்றது. நாம் நாட்டுக்காக சரியான கொள்கையுடன் சரியான பாதையில் பயணிக்கின்றோம். அவர்கள் அதிகாரத்திற்காக நாளொன்றுக்கு ஒவ்வொன்றை கூறுகின்றனர். இது குறித்து கவனமாக அவதானிக்கும் தரப்பினரும் நாடாளுமன்றத்தில் உள்ளனர். பல அரசியல் கட்சிகளையும் சார்ந்தவர்கள் இந்த விடயங்கள் குறித்து சுயாதீனமாகவும் கட்சி சாராமலும் கண்காணித்து வருகின்றனர். அவர்கள் பொறுமையுடன் பார்த்து கொண்டிருக்கின்றனர். கட்சிக்காக அல்லது ஒரு தனிநபருக்காக செயற்படுவதா அல்லது நாட்டுக்காக செயற்படுவதா என்பது குறித்து கவனம் செலுத்துகின்றனர். 2 வருடங்களுக்கு முன்பிருந்த நிலை என்ன? அந்த நிலைமையை மறந்துவிட முடியுமா? பொருளாதார ரீதியாக மட்டுமன்றி சமூக அரசியல் ரீதியாகவும் அந்த நிலைமை மாறி கடன் மறுசீரமைப்பு தொடர்பான நற்செய்தி வந்தபோது பலர் அதிருப்தியடைந்ததை காண முடிந்தது. மண்ணெண்ணெய் பட்ட சாரைப்பாம்பை போல் நடந்து கொண்டனர். சமூக வலைத்தள மொழியில் கூறுவதாயின் உடம்பில் கம்பளிப்பூச்சி ஊர்ந்து செல்வது போல் இருந்தது. ஏன் அது? IMF வேலை திட்டம் வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டது நற்செய்தியா துயரச் செய்தியா? எரிபொருள் வரிசை, எரிவாயு வரிசைகளில் பல நாள்கள் இனிமேல் காத்திருக்க வேண்டியிருக்காது என்பது நற்செய்தியா துயரச் செய்தியா? 30 வீதத்துக்கு மேலாக இருந்த வங்கி வட்டி வீதம் 9 வீதம் வரை குறைக்கப்பட்டுள்ளமை நற்செய்தியா துயரச் செய்தியா?
70% மேலாக சென்ற பணவீக்கம் கடந்த மாத இறுதியில் 1.7 வரை குறைந்திருப்பது நற்செய்தியா துயரச் செய்தியா? தொடர்ச்சியாக 6 காலாண்டுகள் ஆட்டம் கண்ட எமது பொருளாதாரம் வளர ஆரம்பித்தது நற்செய்தியா துயரச் செய்தியா? 2022ஆம் ஆண்டு மே மாதமளவில் அதல பாதாளத்தில் வீழ்ந்து வற்றி போயிருந்த அந்நிய செலாவணி கையிருப்பு $5,410 மில்லியன் வரை அதிகரித்திருப்பது நற்செய்தியா துயரச் செய்தியா? ரூபா வலுவடைந்திருப்பது நற்செய்தியா துயரச் செய்தியா? அடிப்படை வைப்பு கணக்கில் உபரி ஏற்பட்டுள்ளமை நற்செய்தியா துயரச் செய்தியா? பணத்தை அச்சிடாமல் வரவு செலவு திட்ட துண்டு விழும் தொகையை நிவர்த்தி செய்வது நற்செய்தியா துயரச் செய்தியா? வெளிநாட்டு கொடுக்கல் வாங்கல்களுக்கான நடைமுறை கணக்கில் உபரி ஏற்பட்டது நற்செய்தியா துயரச் செய்தியா? காளிமுகத்திரர் மைதானத்தில் அடிவாங்காமல் செல்ல சுதந்திரம் இல்லாதிருந்த கட்சி தலைவர்களுக்கு நாட்டின் தெற்கிலிருந்து வடக்கு வரை சென்று வர முடிந்துள்ளமை நற்செய்தியா துயரச் செய்தியா? நாடாளுமன்றத்துக்கு வருவது மட்டுமன்றி வீடுகளில் கூட இருக்க முடியாமல் இருந்த நாட்டில் எந்த சந்தேகமும் அச்சமுமின்றி வாழக்கூடிய நிலை உருவானது நற்செய்தியா துயரச் செய்தியா? நாடு நல்ல நிலையை அடைவது நற்செய்தியா துயரச் செய்தியா? இங்கிருந்து முன்னோறி செல்வதற்கு எமக்கிருக்கும் ஒரே வழி இதுவாகும். நற்செய்தியை எதிர்காலம் வரை கொண்டு செல்வதற்கான ஒரே வழியும் இதுவாகும். கடந்த காலத்தில் நாம் பெற்ற வெற்றிகளூடாக அது மீண்டும் உறுதி செய்யப்பட்டுள்ளன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, புலிகளுக்கு ஆயுதம் மறுக்கிறது ஜேவிபி. விடுதலை புலிகளுக்கு ஜேவிபியினர் ஆயுதம் வழங்கினர் என இராஜாங்க அமைச்சர் பிள்ளையானால் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டை நிராகரிக்கின்றோம் என்று ஜேவிபி நிறைவேற்றுக்குழு உறுப்பினரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான நலிந்த ஜேதிச நேற்று தெரிவித்தார். 1988 மற்றும் 1989ஆம் ஆண்டு காலப்பகுதியில் விடுதலை புலிகளுக்கு ஜேவிபியினர் ஆயுதம் வழங்கினர் என இராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் அண்மையில் தெரிவித்திருந்தார். அவருடைய இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் நேற்று ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்வியின் போதே பிள்ளையான் குற்றச்சாட்டை மறுப்பதாக நலிந்த ஜேதிச தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஆவண மோசடி சட்டத்தரணி அலுவலகத்தில் போலீசார் தேடுதல் வேட்டை, உடுவில் பகுதியில் சம்பவம். ஜாழ்ப்பாணம் உடுவில் பகுதியில் உள்ள பிரபல சட்டத்தரணி ஒருவரின் அலுவலகத்தில் போலீசார் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். இத்தாலியைச் சேர்ந்த பெண்ணொருவர் ஜாழ்ப்பாணத்துக்கு திரும்பி விவாகரத்து விண்ணப்பிக்க சென்றபோது அவர் ஏற்கனவே விவாகரத்து பெற்றுள்ளார் என்று தரவுகள் வெளிக்காட்டியுள்ளன. அந்த பெண் அதுவரை விவாகரத்துக்கு விண்ணப்பிக்காத நிலையில் இது தொடர்பில் போலீசாரிடம் முறையிட்டுள்ளார். போலீஸ் விசாரணைகளில் உடுவில் பகுதியில் உள்ள சட்டத்தரணி ஒருவர் கனிஷ்ட சட்டத்தணிகள் மூலமாக ஆள்மாறாட்டம் செய்து மேற்படி தம்பதியர்கள் விவாகரத்து பெற்றுக்கொள்வதாக நீதிமன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டமை தெரிய வந்தது. இதையடுத்து இது தொடர்பில் குறித்த சட்டத்தணியின் அலுவலகத்தில் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு சாவகச்சேரி நீதிமன்றில் போலீசார் அனுமதி பெற்றதையடுத்தே இந்த சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, வடக்கு மாகாண அபிவிருத்தி ஜூலைக்குள் பூர்த்தி செய்க, மாவட்ட செயலர்களுக்கு பணிப்புரை. பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்ட நிதியில் மேற்கொள்ளப்படும் வேலை திட்டங்களையும் இம்மாதம் 31ஆம் தேதிக்கு முன்பாக பூரணப்படுத்துமாறு சகல மாவட்ட செயலர்களுக்கும் பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. ஜாழ் மாவட்டத்தில் 828 வேலை திட்டங்களுக்காக 322 மில்லியனும், வவுனியாவில் 470 வேலை திட்டங்களுக்காக 115 மில்லியனும், மன்னாரில் 377 வேலை திட்டங்களுக்காக 113 மில்லியனும், கிளிநொச்சியில் 174 வேலை திட்டங்களுக்காக 80 மில்லியனும், முல்லைத்தீவில் 329 வேலை திட்டங்களுக்காக 115 மில்லியனும் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆக குறைந்த தொகையாக கிளிநொச்சி மாவட்டத்துக்கு 80 மில்லியனும், ஆக கூடுதலான தொகையாக கொழும்பு மாவட்டத்துக்கு 1083.5 மில்லியனும் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி பெலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். பெலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, தற்போதைய ஜனாதிபதியின் கீழ் தேசிய அரசுக்கு உடன்பட மாட்டோம், ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானம். தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் தேசிய அரசாங்கத்தை அமைப்பதற்கு ஆதரவளிக்கப் போவதில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏகமனதாக தீர்மானித்துள்ளனர்.
பாராளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்தினவினால் நேற்று முன்வைக்கப்பட்ட இந்த யோசனைக்கு கட்சியின் பாராளுமன்ற குழு ஏகமனதாக அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று எதிர்வரும் அக்டோபர் மாதத்துக்குள் நடத்தப்பட வேண்டும் என்பது அரசியலமைப்பின் நியதியாகும். இருந்தபோதும் யார் போட்டியிட்டாலும் 51% வாக்குகளை பெற முடியுமா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அரசியலமைப்பில் உள்ள சில விதிகளை பயன்படுத்தி தேர்தலை பிற்படுவதற்கான முனைப்புகள் குறித்து ஏற்கனவே செய்திகளும் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பொதுஜன பிரமுனவின் ஆதரவு கிடைக்கும் அல்லது கிடைக்காது என்ற அடிப்படையில் இதற்கான முனைப்பு மேற்கொள்ளப்படுகின்றது. அதே நேரம் தமிழ் தரப்பில் பொது வேட்பாளர் ஒருவர் களமிறங்கினாலும் ரணிலுக்கு அது பாதகமானதாகவே அமையும். எனவே மாற்று யோசனையாக அனைத்து கட்சிகளும் இணைந்த தேசிய அரசாங்கம் ஒன்று தொடர்பிலும் யோசனை ஒன்று முன்வைக்கப்படலாம் என்று பேசப்படுகின்றது. இந்த நிலையிலேயே நேற்று ஐக்கிய மக்கள் சக்தி தமது நிலைப்பாட்டை அறிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதியின் பொய் ஏமாற்று நடவடிக்கையால் பாராளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகள் மீறப்பட்டுள்ளன. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் குற்றச்சாட்டு. ஜனாதிபதியின் பொய்கள் மற்றும் ஏமாற்று நடவடிக்கைகளினால் பாராளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகள் மீறப்பட்டுள்ளன என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். சபாநாயகரால் கட்சி தலைவர்கள் கூட்டம் நடத்தப்பட்டு ஒழுங்கு பத்திரம் தயாரிக்கப்பட்டாலும் இந்த கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் தவறான தகவல், பொய், கண்துடைப்பு, ஏமாற்று அடிப்படையில் ஒழுங்கு பத்திரம் தயாரிக்கப்பட்டுள்ளது. தான் அடங்கலாக பாராளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகள் இதனால் மீறப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். கடன் தரப்பினரோடு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி கூறினால் ஒப்பந்தத்தின் நகலை சமர்ப்பியுங்கள். அப்போது உண்மையின் அடிப்படையில் பாராளுமன்றத்தின் ஒழுங்கு பத்திரத்தை தயாரிக்க முடியும். இங்கு பாரிய தவறு இழைக்கப்பட்டு சிறப்புரிமைகள் இழக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தின் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் பொய், ஏமாற்றுதல், பொய் பிரச்சாரம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாராளுமன்றத்தின் ஒழுங்கு பத்திரம் தயாரிக்கப்படுமாக இருந்தால் அது ஒரு ஆபத்தான விடயமாகும். பாராளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகளை பாதுகாக்க இருக்கும் சபாநாயகரே இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டுள்ளதாக நாட்டுக்கு கூறினாலும் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் ஜனாதிபதி இன்னொன்றை தெரிவிக்கிறார். இது பாராளுமன்றத்துக்கும் நாட்டுக்கும் பொய்யுரைக்கும் செயல் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கடன் மறுசீரமைப்பின் பலாபலன்கள் நாட்டு மக்களை சென்றடையும். நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவிப்பு. கடன் மறுசீரமைப்பின் மூலம் கிடைக்கப்பெறும் பலாபலன்கள் நாட்டு மக்களை சென்றடையும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சாம்பலாப்பட்டியே தெரிவித்துள்ளார். கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக நேற்று ஊடகங்களுக்கு கருத்துரைக்கிலேயே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, நாட்டில் கடந்த காலங்களில் பாரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. நெருக்கடி நிலையில் இருந்து மீள்வதற்கு கடந்த 16 சந்தர்ப்பங்களில் சர்வதேச நாணயத்தின் ஒத்துழைப்பை நாடியிருந்த போதிலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒப்பந்தம் தொடர்பான அறிக்கை பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்படவில்லை. நாடு பெற்றுக்கொண்ட கடனை மீளச் செலுத்தாமையினாலேயே கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் பாரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. எமது நாட்டை பொறுத்தவரையில் 175% ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த வர்த்தக முறைமை காணப்படுகின்றது. ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் 2 வாரங்களுக்கு ஸ்தம்பிதமடைந்தால் முழு வர்த்தகமும் முடங்கும் நிலைமை ஏற்படும். எனவே கடன் மறுசீரமைப்பின் ஊடாக மீண்டும் சர்வதேசத்தில் இலங்கையின் நம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மருந்துகளுக்கு சில்லறை விலை வர்த்தமானி வெளியீடு. மருந்துகளுக்கு அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயிக்கும் வகையில் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. மருந்து விலைகள் மற்றும் முன்னுரிமைக்கு அமைய அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயிப்பதற்கான செயல்முறை தயாரிப்பு பணிகள் இதனூடாக இடம்பெறும். பன்முகத்தன்மை மற்றும் நியாயமான முறையில் இந்த விலை நிர்ணயத்திற்கான செயல்முறைகளை தயாரிக்கும் வகையில் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் வைத்தியர் ரமேஷ் பத்ரன் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. 3ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக பேச்சுவார்த்தையில் சாதகமான தீர்வு. பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் தெரிவிப்பு. தமது கோரிக்கைகள் தொடர்பில் உரிய அதிகாரிகளுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை வெற்றியளித்துள்ளதாக பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் ஒன்றிணைந்த தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது. பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுடன் நேற்று முன்தினம் கலந்துரையாடல் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர்.
இக்கலந்துரையாடலில் சாதகமான தீர்வு எட்டப்பட்டதாக பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் கூட்டுக்குழுவின் இணைத்தலைவர் தம்மிக்க எஸ் பிரியந்த தெரிவித்துள்ளார். சம்பளத்தில் 15% வெட்வரி அறவிடுவது மற்றும் கல்விசாரா ஊழியர்களின் மாதாந்த கொடுப்பனவு அதிகரிக்கப்படாதமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 2 மாதங்களாக பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை விளம்பர பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜனாதிபதியின் பதவிக்காலம் முடிவுக்கு வருவதால் 3 மாதங்களுக்குள் தீர்வை தாருங்கள். சம்பந்தன் தொடர்பில் ஜனாதிபதியின் கவலையை அடுத்து சுமந்திரன் எம்பி வேண்டுகோள். சம்பந்தனின் ஆயுட்காலத்திலேயே தமிழ் தேசிய பிரச்சினை தீர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்று இங்கு ஜனாதிபதி கூறினார். ஜனாதிபதியின் பதவிக்காலம் முடிவதற்கு இன்னும் 3 மாதங்கள் உள்ள நிலையில், அதாவது இந்த வருடம் அக்டோபர் முடிவதற்கு முன்னர் இந்த பிரச்சினையை ஜனாதிபதி தீர்த்து வைக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் ஜாழ் மாவட்ட எம்பியான எம்.ஏ. சுமந்திரன் வேண்டுகோள் விடுத்தார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இலங்கை தமிழரசு கட்சியின் பெருந்தலைவர் ரா சம்பந்தனின் மறைவு தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாஸ் ஆகியோர் அனுதாபம் தெரிவித்து உரையாற்றிய பின்னரே இவ்வாறு வேண்டுகோள் விடுத்த சுமந்திரன் எம்பி மேலும் பேசுகையில், சம்பந்தனின் மறைவு தொடர்பாக அனுதாபம் வெளியிட்டமைக்கு ஜனாதிபதி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜனாதிபதி தனது உரையின் போது தானும் சம்பந்தனும் ஒன்றாக பாராளுமன்றம் நுழைந்தமை தொடர்பில் குறிப்பிட்டதுடன் சம்பந்தனின் ஆயுட்காலத்திலேயே தமிழ் தேசிய பிரச்சினை தீர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் துரதிர்ஷ்டவசமாக அவர் மறைந்து விட்டார் எனவும் கூறினார். இந்நிலையில் நான் மீண்டும் வலியுறுத்தி கூறுவது என்னவென்றால், தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் முடிவதற்கு முன்னர், அதாவது இந்த வருடம் அக்டோபர் முடிவதற்கு இன்னும் 3 மாதங்களே உள்ள நிலையில் அதற்கு முன்னர் இந்த பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் என்று வினயமாக கேட்கின்றேன். நாட்டு மக்கள் அனைவரும் திருப்தியடையும் வகையில் இந்த பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, எரிவாயு விலை குறைகிறது. மாதாந்த விலை திருத்தத்துக்கு அமைவாக சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலைகள் நேற்று செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி 12.5 கிலோகிராம் எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 100 ரூபாயினால் குறைக்கப்பட்டு 3690 ரூபாயாக விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுடன் 5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 40 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் 1482 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட உள்ளது. 2.3 கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 18 ரூபாவால் குறைக்கப்பட்டு 694 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, கடலில் பாய்ந்த முரல் மீன் கழுத்தில் குத்தி மீனவர் பலி. ஜாழ் நகரில் பெரும் சோகம். ஜாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் இருந்து கடற்தொழிலுக்கு சென்ற மீனவர் ஒருவர் முரல் மீன் குத்தி மரணமடைந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் குருநகரைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தையான 29 வயதான மைக்கேல் பொலின் டினோ என்று போலீசார் தகவல் தெரிவித்துள்ளது. இவ்விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, ஜாழ் குருநகர் பகுதியில் இருந்து வளமை போன்று கடற்தொழிலுக்காக ஒரு படகில் 3 மீனவர்கள் சென்றுள்ளனர். ஜாழ்ப்பாணம் பண்ணை கடற்பகுதியில் அவர்கள் வீசிய வலையினை இழுத்து மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த வேளை படகின் அணியத்தில் நின்று வலையை இழுத்து கொண்டிருந்தவர் மீது திடீரென முரல் மீன் பாய்ந்து கழுத்தில் குத்தியுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. 3ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, கஜேந்திரகுமார் எம்பிக்கு மேலும் 3 மாத விடுமுறை. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் ஜாழ் மாவட்ட எம்பியுமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு பாராளுமன்றத்தினால் 3 மாதங்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. பாராளுமன்றம் நேற்று செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தன தலைமையில் கூடியது. இதனையடுத்து சபாநாயகர் அறிவிப்பு, ஜனாதிபதி உரை, எதிர்க்கட்சித் தலைவரின் கருத்தை அடுத்து எதிர்க்கட்சிகளின் பிரதம குருடாவான லக்ஷ்மன் கிரியவில்லினால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கான விடுமுறை முன்மொழியப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் ஜாழ் மாவட்ட எம்பியுமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு இன்று ஜூலை 2ஆம் தேதியிலிருந்து 3 மாத காலங்களுக்கு விடுமுறை அளிக்குமாறு வேண்டுகிறேன் என லக்ஷ்மன் கிரியல்லவினால் விடுமுறை முன்மொழியப்பட்டது. இதனை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எம்பியினான செல்வராசா கஜேந்திரன் வழிமொழிந்தார். இதனையடுத்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் ஜாழ் மாவட்ட எம்பியுமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு பாராளுமன்றத்தினால் 3 மாதங்களுக்கு விடுமுறை வழங்க சபை இணக்கம் வெளியிட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.